பெருசுனா ஏதோ குறிக்கலாம் கேட்டிங்களா? Pun on the word பெருசு. So அது புரிஞ்சிடுச்சு. இந்த whatever he just said ரொம்ப லென்த்தியான டைட்டில் அது. அப்படி கையெல்லாம் காட்டாதீங்க. No டைட்டில்னு சொல்றேங்க. நீங்க எப்படி ஷோ ராமா இது க்ளீன் அடல்ட் ஃபிலிம் தான். இதுக்கு இன்னொரு டைட்டில் வைக்க நினைச்சேன். என்ன டைட்டில் வைப்பீங்க? இல்லைங்க, எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பெரியவாய். ஸோ நான் திறக்கவே மாட்டேன். பரவாயில்ல, நீங்க ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. பிக் டாடி. ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ அங்கே அந்த செட்டப் எல்லாம் இருந்தப்போ எங்களால் பார்க்கவே முடியலங்க. ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. எங்க பார்க்கணுமோ ஆக்ஷன் சொன்னப்போ பண்றோம், கட் சொன்ன உடனே எங்கேயோ பார்ப்போம். ஓகே ஓகே அப்படி இருந்துச்சு. ஐ திங்க் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே தேங்க் காட் யூ அண்டர்ஸ்டுட். ஐ cannot explain more. Thank you. பெருசு மாதிரியே பண்ணிருக்காண்டா, பூமராவே இருக்காண்டா அப்படின்னு என்ன அங்க பாக்குறீங்க? ஐ ஃபைண்ட் தட் பெருசு. I just அவங்கள பொறுத்த வரைக்கும் நான்லாம் பூமர். 100 different reasons இருக்கு இவங்க தான் பூமர்னு சொல்றதுக்கு. இவங்க தான் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த உலகமா பூமர். நான் தான் அந்த பையன். யார் தான் அந்த பையன்? அது எப்படின்னா யாரா அந்த பையன், அது நான் தான் அந்த பையன் நான் சொல்லலாம். யாரா அந்த பூமர், நான் தான் அந்த பூமர் அப்ப நீங்க சொல்லலாம். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. பெருசு மூவி டீம்ல இருந்து ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் அண்ட் மேடம் நிகார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். முதல்ல இன்டர்வியூ முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும். எதுக்கு? பேசும்போது அங்கங்க அப்படி காத்து வந்ததுன்னா கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் மேட்ச் பண்றேன். ஏன்னு நீங்க ஹாஹா அப்படின்னா நாங்கள் ஹாஹா அப்படின்னு சொல்றோம். மேட்ச் ஆயிரும். ஏதோ கம்யூனிகேட் பண்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. விட்டுருக்கேன். ஒரு படம் ப்ரொமோஷன் போறப்ப இந்த மூவி டீம்ல இருந்து அப்படின்னு சொல்றப்போ கொஞ்சம் இதுவுமே நல்லா பெப்பியா தான் இருக்கணும். பெருசு அப்படின்னு முடிஞ்சிருதானே. நம்ம பொதுவாக இங்கே சென்னையிலையும் சரி ஊர்லேயும் சரி பெருசுன்னு யாரை சொல்லுவோம்? நம்ம ஊரில் அடங்காத ஒரு தாத்தாவை தான் பெருசு கம்முனரியா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் லேட்டஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக கூட இருக்கலாம், யாரை லாஸ்ட்டாக பெருசுன்னு கூப்பிட்டீங்க? நாங்கள் அதுக்கு வயசானவங்களை கூட கூப்பிடல. எங்க கேங்லேயே இருப்பாங்கல்ல, அதாவது நம்ம சிங்காக இருப்பாங்க. எவ்ரி கேங் ஹேவ் தட் ஒன் பெருசு. அது 15ல ஆரம்பிச்சு 65 வரைக்கும் கேங்கா இருக்கும்போது அதுக்கு மாதிரி எல்லா கேங்லயும் ஒரு ஒருத்தர் டே பெருசு மாதிரி இருக்காரு, டே பெருசு அமைதியாரு அப்படின்னு போல அப்படின்னு இருக்காங்க நண்பர்கள். கண்டிப்பா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஆக்சுவலா உங்க கேங்ல யாரும் அது மாதிரி பெருசு? எப்படி வெளியே சொன்னா அப்புறம் ஊர் பூரா அவனை பெருசுன்னு சொல்லி ஓட்டுவாங்க. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். பட் கண்டிப்பா இருக்காங்க. நீங்க மேம் யாரை லாஸ்டா பெருசுன்னு கூப்பிட்டீங்க? ஆர்எல்ஸ் வந்து உங்க மனசுலயே இருக்கும்ல, பெருசு மாதிரியே பண்ணிருக்காண்டா, பூமராவே இருக்காண்டா அப்படின்னு. அங்க பாக்குறீங்க. ஐ ஃபைண்ட் தட் பெருசு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான்லாம் பூமருங்க. ஓகே. ஏன் தெரியுமா? ஏன் நான் சொல்லிடுறேன். இவங்க படத்தை நான் காஸ்ட் பண்றாங்கன்ற போது இவங்க எனக்கு யாருன்னே தெரியல, அதனால நான் பூமர்ன்ட்டாங்க. ஆக்சுவலா ஓகேங்களா? போய் சொல்றாங்க. இப்போ நான் எப்பவுமே அதுக்காக இல்ல, 100 different reasons இருக்கு இவங்க தான் பூமர்னு சொல்றதுக்கு. ஆனா நோ ஹி இஸ் தி கூலஸ்ட் ஆக்சுவலி. பட் சேம் அவங்க சொன்ன ஆன்சர் தான் டிட்டோ சேம். எங்க குரூப்லயே இருப்பாங்க. சொன்னா உங்களை யாருன்னா சொல்றாங்களா நிகாரா நீ ஏன் பூமர் மாதிரி பண்ற, பெருசு மாதிரியே பண்ற அப்படின்னு? என்னையா நியாயமானது. அதாவது இதை நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பூமரோட டெஃபினிஷனே மாத்திருக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நாங்க எப்படி ஒரு அடல்ட் ஃபிலிமுக்கான டைமென்ஷனே மாத்துறோமோ, இப்போ அடல்ட்னா இதுதான் அப்படிதான் ஒண்ணு இருக்குல்ல. ஓகே, அடல்ட் ஃபிலிம்னா என்ன? அதுல வந்து செக்ஸ் இருக்கும், வயலன்ஸ் இருக்கும், ட்ரக்ஸ், அபியூஸ், நியூடிட்டி, வல்காரிட்டி, இப்பெல்லாம் இருக்கிறது தான் அடல்ட்னு சொல்ற இடத்துல வாங்க நாங்க அடல்ட்னா என்னன்னு காட்டுறோம், உண்மையிலே காட்டுறோம், அதோட டைமென்ஷனே மாத்துறோம். அது மாதிரி பூமர்ன்ற டைமென்ஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பூமர்ன்ற டைமென்ஷன் ஏஜ் ஃபேக்டர் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆக்சுவலா அது வந்து அவங்களோட குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் தாட் ப்ராசஸை பொறுத்து இருக்கு. அந்த கேட்டகரியில் நீங்க பார்க்கும்போது இவங்க தான் நம்பர் 1 பூமர் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க இப்ப பூமர்னு நான் அவங்கள பாக்குறேன், அவங்க என்னை பாக்குறாங்க. என்ன ஒரு பியூட்டினா இவங்க தான் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த உலகமா பூமர். நான் அவங்கள பாக்குறேன். இவங்க வந்து ஐயோ இதை சொல்லிட போறானோன்னு என்ன பார்த்துட்டு டக்குன்னு கட் பண்ணி என் மேல தூக்கி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ப்ரொடியூசரா அமைதியா தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ப்ரொடியூசர் வாயை திறந்து பேசியிருக்காங்க, ஆக்டர் சொல்றதை கேட்டுதான். அதனால நான் வந்து அமைதியா எடுத்துட்டேன். பட் நீங்க இதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் என்ன சேஞ்ச் பண்ணேன்? இதெல்லாம் இல்ல இவங்க தான் பூமர். மக்கள் சொல்லட்டும், பார்த்தவங்க சொல்லட்டும், பழகினவங்க சொல்லட்டும். சஞ்சய் இப்பவே கால் பண்ணா, கால் பண்ணுங்க. கால் பண்ணவா? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். கால் பண்ணி கேளுங்க. 2 பேர்ல யார்
பூமர் எப்படி கேட்க முடியும்? அவன் ஆப்வியஸா இவங்க ஃபேனு, அவன் சொல்லிதான் இவங்க நான் படத்திலேயே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இல்லாட்டி இவங்க காஸ்டா இருக்க வாய்ப்பே இல்லை. நான் போய் கேட்கிறேன், யாரா அவங்க? அப்பா பெரிய ஆர்டிஸ்ட்பா, நீ என்ன, நீ இன்னும் யாரும் கேட்ட? டேய் ஓகேடா செல்லம், இப்போ மக்கள்லாம் பார்ப்பாங்களா, செம்ம ஃபாலோவிங் பா, 3.4 மில்லியன், நீ என்ன, நீ இதெல்லாம் கேட்க கூடாதுன்னே நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓகேங்களா? ஓ சோசியல் மீடியால இவங்க யாரும் தெரியலன்னா பூமர்னா, உலகத்துல 90 கோடி பேர் பூமர் தான் ஆக்சுவலா. இவங்களை தெரிஞ்ச 3.4 மில்லியன் அப்ப யாரு? பாமர். அவங்கலாம் பூமர். ஓகேவா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீ பேசலாம். எல்லாமே இவங்க சொல்லிட்டாங்க. கரெக்ட். நான் தான் பூமர், நான் தான் அந்த பையன். யார் தான் அந்த பையன்? அது எப்படின்னா, யாரா அந்த பையன், அது நான் தான் அந்த பையன் நான் சொல்லலாம். யாரா அந்த பூமர், நான் தான் அந்த பூமர் அப்ப நீங்க சொல்லலாம். சரி, என் பாட்டு கூட நீங்க பாடுங்க சார். ஓகே சரி சரி. ஆக்சுவலா ஜோக்ஸ் அபவுட், ரெண்டு பேருமே பூமர் கிடையாதுங்க. அதுல மாட்டேன். ஏன்னா இவ்வளவு பூமர் எங்கேயாவது இவ்வளவு பேசி பாத்துருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஆக்சுவலா கிடையாது. அவங்க வேற லெவல்ல, அவங்க கெத்து, அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அவங்க வந்து பயங்கரமா சுனில் சார், வாட்சிங் திஸ் பூமர், நல்ல வார்த்தை சார். நீங்க தான் பூமர், பெஸ்ட் பூமருங்க ஆக்சுவலா. ஏன்னா தங்கமான மனுஷங்க. ஆமா. ஆனா எப்படி இப்படி வந்து அப்படி வந்தா ஒரு அடி அடிச்சிட்டு அப்படியே. பூமர் தங்கமா இருக்க கூடாதா? தங்கமான பூமர் சுனில் சார். வாவ், பாருங்க, கோல்ட் பெயிண்டிங் தான் அடிச்சிருக்கோம். இவர்தான் எங்க செட்ல பெருசுங்க. யாரும் கேட்டீங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த ஒரு இன்டர்வியூ உங்களோட மனசாட்சியில இருந்து நான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னா, மனசாட்சி இல்லைன்னா உங்க வாயில இருந்து சொல்லுங்க. அதான் மனசுல இருந்து சொல்லலாம், வாயில இருந்து சொல்லிடலாம். இந்த கொஸ்டின்லாம் கேட்காதரா, ரொம்ப போர் அடிக்குதுன்ற போல. ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ் பண்ணதுல இது ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி, அது மாதிரி இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு ரிப்பீட்டடா? நாங்க என்ன சொல்றோம்னா, இன்டர்வியூ எடுக்காத, நானே சும்மா மாடியில உட்காந்துட்டு இருந்தேன். இது எப்படின்னா, ப்ரொடக்ஷன் செட்ல ஆர்ட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ஆர்ட் ஃபில் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல பிஸியா இருக்காங்கன்னு ப்ரொடியூசரை கூப்பிட்டு, எந்த ப்ரொடியூசர் நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க? யாருமே வரவும் மாட்டாங்க ஜெனரலா. இருங்க. ஆனா இவர வெல் பெர்ஃபார்மர், பின்னாடி அப்படி ஒரு ரோல் பண்றீங்க. ஓ இதுவா? அப்போ நான் இப்ப ஆக்டரா வந்திருக்கேன். ஓகே, அந்த படத்துக்குள்ள அப்புறம் போவோம். நான் ஃபைட் கிளப்ல நீங்க நடிச்சிருக்கீங்களா? இவர வெல் பெர்ஃபார்மர். இப்ப கூட இப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க. என்ன இப்ப performance? எல்லாத்தையும் பேசிட்டு கடைசில பூமர் நீங்க, கடைசில பூமர் தான் நல்லவங்க நீங்க. இத காட்டுல என்னனே பெர்ஃபார்மன்ஸ் வேணும். சரி சரி ஓகே. Thank you. நீங்க தான் என் feelings புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்க? என்ன இப்படி பேசினா உடனே அங்க போய் சொல்றீங்க? ஐயோ, இல்லைங்கடா, நான் பாட்டுக்கு இந்த இதுல சொல்லுவாங்களே, நான் உண்டு என் வேலை உண்டு வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கணும் கூப்பிட்டு கேமரா டிபார்ட்டிட்டு இப்படிலாம் பேசுனா எனக்கு உண்மையதான் பேசுறேன். அதெல்லாம் படம் நடிக்கிறப்ப சொல்லணும்னு உண்மையை தாங்க சொல்றேன். நான் சொன்னதுல எதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்க யாரை வேணா கேட்கலாம். நான் எப்பவுமே இப்படிதான் பேசுவேன் ஆக்சுவலா. அது மாற்றமே கிடையாது. ஆனா உங்ககிட்ட ஒரு நல்ல என்டர்டெயின் குவாலிட்டி இருக்கு. இருக்கா? திடீர்னு இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு நல்ல ஃபன் டோன் போறீங்க. அப்பெல்லாம் இல்லடா தம்பி, இப்போ வாழ்க்கை என்ன தெரியுமா, அங்கேயும் போயிருவீங்க நீங்க. TEDx ஸ்பீக்கருங்க, நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? 2 வாரம் முன்னாடி தான் TEDxல அப்லோட் பண்ணிருக்காங்க. அங்க போய் பாருங்க, இவனா அவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி. சோ யா, நீங்களே கேள்வி கேளுங்க. நாங்க என்னன்னா, நேத்துக்கு இப்படிதான் என்ன ஆச்சு, இப்படியே எல்லாரும் கேள்வி கேட்டு வேலைக்கு ஆகாது, நாங்களே 6 பேர் உட்காந்து நம்மளே பேசுவோம்னு சொல்லி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டோம். இப்ப நீங்களே இப்பெல்லாம் முடிவு எடுத்தா நாங்க எங்க போறது? அப்புறம் எங்களுக்கு வேலை என்ன பண்றது? நாங்க எங்க போறது? இங்க உள்ள அந்த 6 பேர் அந்த மாதிரி நீங்க பாருங்க. இவங்கெல்லாம் ஏன்னா the best thing about this நோங்க, இந்த படம் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து, இந்த படம் ஏற்கனவே வந்து ஸ்ரீலங்கால வந்து இளங்கோ அவர் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அந்த படம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ராம் சார் வந்து ஜென்ரலாக நல்ல கான்டென்ட், வித்தியாசமான கான்டென்ட் அப்படின்றபோது கார்த்திக் ஃபோன் பண்ணி இந்த கான்டென்ட் பாருங்க அப்படின்பாரு. ஏதோ நமக்கும் அது பிடிச்சிருந்தா இன் வாட் வேல்யூ அடிஷன் வி கேன் பிரிங் இட் டு தட் சப்ஜெக்ட்ன்றது தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இலங்கையோட ஃபெஸ்டிவல்ஸ் போகிறதுக்குலாம் முன்னாடி டென்டிகோ வந்து காமிச்சாங்க. வி வர் ரியலி லைக் வாவ், ஐ மீன் லைக் ஒரு இந்த எப்படி யோசிக்கிறாரு, இட்ஸ் a good concept actually at the end of the day சொல்லி what we immediately did is we became part of that film which went across the film festivals, and we also decided to produce that film. The beauty is both the films are getting released on the same day. டென்டிகோ வந்து March 14 தான் ரிலீஸ் ஆகுது, நம்ம படமும் March 14 தான் வருது. ஆனால் அந்த கான்செப்ட் வாஸ் த ஒன் விச் வாஸ், ஏன்னா ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ an A certificate film basically because I have high influence from West. நம்ம ஊர்ல நான் சொன்ன மாதிரி ஏனாலே ஒரு ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்துக்குள்ள அடக்கிடுறோம். ரெண்டே இடத்துக்கு போயிடும். ஒண்ணுனா இப்படி போயிடும், இல்லைன்னா அடிக்கடி வெட்டு குத்துக்கு போயிடும். இவ்வளவுதான் தெரியுமே தவிர கான்செப்ட், மெச்சூர்டு ஆடியன்ஸோட கான்செப்ட் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. திஸ் இஸ் த ஃபிலிம் which we believe is going to bring the new dimension to the A. அதனால தான் தைரியமா போட்டோம் a clean adult family entertainer. ஏன்னா நான் என் ஒய்ஃபோட உட்காந்து பார்த்தேன், என் வைபவ், உங்க அப்பா அம்மா,
வைபவோட ஒய்ஃப் அப்பா அம்மா எல்லாருமே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி தான் பார்த்துருக்கோம் இந்த படத்தை. பார்த்துட்டு அப்படி ஒரு படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என் மாமனாரே வந்து நடிக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு அது நல்ல ஒரு படமாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி கிளியர் வை வி ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம் அண்ட் வி பிலீவ் திஸ் ஃபிலிம் வில் பிரிங் நியூ டைமென்ஷன் டு த சினிமா லவர்ஸ் அண்ட் ஆல்சோ டு த கிரியேட்டர்ஸ். ஓகே, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு இன்னொரு டைட்டில் வைக்க நினச்சேன். என்ன டைட்டில் வைப்பீங்க? நாங்கள் நிறைய யோசிச்சு அதை முதல்ல ஒன்று சொன்னீங்களா, அது சொல்கிறாங்க. ஐயோ அது வேணாம். இல்லைங்க, எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பெரிய வாய், ஸோ நான் திறக்கவே மாட்டேன். பரவாயில்ல, நீங்க ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. யூ கேன் ஆக்சுவலி கெட் சம் கேட்சி வேர்ட்ஸ். லைக் இந்த ட்ரைலர்ல ஒரு வேர்ட் இருக்குல்ல, அது மாதிரி பிக் டாடி. பிக் டாடி. நைஸ். இங்கிலீஷ்ல பிக் டாடி, கரெக்ட். யா, பிக் டாடி. பிக் டாடி, பெரியப்பா. நாங்க ரெண்டு டைட்டில் யோசிச்சோம் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வந்து வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்னு யோசிச்சோம். அடுத்தது வந்து அப்புறம் Do you think I am going to down? Okay, okay. Basically I always stand tall and Okay, okay, got it. இன்னொன்னு தூங்காதே தம்பி தூங்காதே ஒன்று யோசிச்சோம் ஆக்சுவலா. என்னங்க இந்த இன்டர்வியூ எல்லாம் வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போடுறேனே. தயவு செஞ்சு போடுங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா தான் அந்த இன்டர்வியூ வந்து பயங்கர நிவர்த்தியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தூங்காதே தம்பி தூங்காதே. இன்னொரு பக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அப்புறம் ஆக்சுவலா இது ரெண்டுமே ஏன்னா நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு தெரியும். இதில் நான் வந்து மறைச்சு மூடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னன்னா ரிலேட்டபிளா அந்த வேர்ட் பிளே பண்ணுவாங்கல்ல, லைக் யூ ஸ்பீக் ஒன் பட் இட் ஆல்சோ கன்வேஸ் த அதர் மீனிங். ஐ திங்க் பெருசுன்றது நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்களோ, ஊர்ல எப்பவுமே ஒரு பெரிய மனிதர் இருப்பாரு, அவங்க மரியாதை நிமித்தமா பெருசுன்னு கூப்பிடுவோம், இல்ல டார்ச்சர் தாங்க முடியாம பெருசுன்னு கூப்பிடுவோம், இல்ல என்ன சொல்றது நமக்கு பிடிக்காதவங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு தாட் ப்ராசஸ்ல பெருசுன்னு கூப்பிடுவோம், பெருசாண்டா இருக்குன்னு. ஸோ இவரும் ஆப்வியஸா அந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வயசானவர், ஊருக்கு ரொம்ப பெரியவர், ஒரு நல்ல பெரிய பொசிஷன்ல உள்ள ஒரு மனிதர், அதனால பெருசுன்னு வச்சுட்டோம். இந்த பெருசு அப்படிங்கிற டைட்டில் கேட்டோன்னே நீங்க யார்கிட்டயாவது வந்து இன்டெப்தா தமிழ்ல கேட்டீங்களா, இதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு, பெருசுனா எதை குறிக்கலாம் கேட்டீங்களா? இல்ல இது எனக்கு புரிஞ்சிடுச்சு. பன், ஐ நோ இட்ஸ் a pun on the word பெருசு, ஸோ அது புரிஞ்சிடுச்சு. இந்த whatever he just said ரொம்ப லென்தியான டைட்டில், அது சரியா புரியல. அப்படி கையெல்லாம் காட்டாதீங்க. என்ன நோ டைட்டில் சொல்றேங்க, நீங்க எப்படி ஷோ ராமா. நான் வந்து நல்ல மீனிங்ல புரிஞ்சுப்பேன், பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம பசங்க இருக்கானுங்களே, உங்களுக்கு தெரியாம கிடையாது. ஓகே, சோசியல் மீடியால உங்களுக்கு தெரியாமலா? டைட்டில் லென்த் பத்தி சொல்றேங்க. எவ்வளவு கண்ட்ராவி வச்சுக்கிட்டீங்க உங்க மண்டல. இது கிளீன் அடல்ட் ஃபிலிம் தான், வாங்க பாருங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜன் சார், அதுக்கப்புறம் கார்த்திகேயன் சாரோட ஸ்டோன் பெஞ்ச் படம்னாலே கண்டென்ட் இருக்கும், ஆர்எல்ஸ் புதுசாக சினிமாக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து காட்டுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தோட கதை கேட்டதுக்கப்புறமா, இல்லைனா ஸ்டோன் பெஞ்சில் கேஸ்ட் உங்களை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எது மாதிரியான ப்ராசஸ்லாம் இருந்தது, என்ன மாதிரியான தாட்ஸ் இருந்தது? கதை நான் 2 லைன்ல தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இமீடியட்டா சொல்லிட்டேன். ஐ வாஸ் லைக் திஸ் இஸ் டார்க் காமெடி தெரியுது, ஆனா கிளீனா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த லைன் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க கூட சிரிச்சாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் வியர்டா இல்லை இது கேட்கறதுக்கு? அந்த லைக் இல்லை ஃபன்னியா இருக்கு, இது எப்படி எடுக்கிறாங்களோ அது வியர்டா இருக்க முடியும், பட் ஃபைண்ட் அவுட் ஹவு தேர் கோயிங் டு டேக் இட். அண்ட் கதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கிளீனாவே இருக்கு. அது ஒன்லி அவங்க ஜஸ்ட் அந்த சிச்சுவேஷன் இஸ் ஏரேட்டட், அவ்வளவுதான். எல்லாரும் ரியாக்ஷன்ஸ் இப்போ நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு இது நடந்துருச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அப்படிதான் ரியாக்ட் பண்ணாங்க. இப்போ நான் இதில் வந்து நீங்கள் அந்த சாமியார் ரோல் பண்ணுறீங்க, ட்ரைலரில் பார்க்குறப்போ கையில் ஒரு கம்பம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதோ மந்திரம்லாம் போடுற மாதிரி அந்த ஃபேக்டர் ஆஃப் செகண்டில் நான் அதான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பொதுவாகவே ட்ரைலர் பார்த்து ரொம்ப டீகோட் பண்ணி யோசிச்சிட்டே இருப்பேன், நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ கதை அப்படின்னு. அந்த நீங்கள் ஒன்று சொன்னீங்களா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, உன்னை வீழ வைக்கிறதாண்டா என் வேலைன்னு வந்த பல பேரில் நீங்கள் ஒரு ஆளும் நான் நினைக்கிறேன். அவங்க ரோல் அதான் நானே. அது நான் ட்ரெய்லர் இருக்கேன்னு சொன்ன முதல் ஆள் நீங்கள் தான். ஏன்னா அது ஃப்ளாஷ் கட்டில் போகும். நான் பார்த்தேன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தேன். தெரியல, எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் படத்தில். அந்த முயற்சி நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இட்ஸ் a very awkward situation for the family. அவங்க வந்து ஆக்சுவலி they will be handling it very seriously. ஆடியன்ஸுக்கு தான் அது காமெடியாக இருக்கும். ஏன்னா வந்து அதுவே ஒரு ஆக்சிமோரான் டைப் தான் ஆக்சுவலாக. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, ஏன்னா அந்த ட்ரைலர்லேயே இருக்கும், நம்ம வேணா வந்து கட்டிட்டு போய் எரிச்சிடலாமா, ஆட்டோவில் வந்து பாடியை கட்டி எடுத்துகிட்டு போவீங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். யாருமே அதை விரும்ப மாட்டாங்கல்ல. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டா தெரியாமல் எப்படி எரிப்பாங்க அப்படின்றப்போ அது எடுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும். இந்த கதை மேம் ஸ்பாட்டில் நடக்கிறப்ப உங்களுக்கு இதை நினச்சி சிரிப்பு வருன்ற ஒரு ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும்ல? ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ அங்கே அந்த செட்டப் எல்லாம் இருந்தப்போ
எங்களால பார்க்கவே முடியலங்க. ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. எங்க பார்க்கணுமோ ஆக்ஷன் சொன்னப்போ பண்றோம், கட் சொன்ன உடனே எங்கேயோ பார்ப்போம். யா ஓகே ஓகே அப்படி இருந்துச்சு. ஐ திங்க் ஓ அண்ணே ஓ ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் you ஓகே. understood? Okay. Thank God you understood. I cannot explain more. Thank you. So, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ணே. ஆமா. Artificial intelligence. Real emotions. எங்க ரொம்பவே awkward இருந்துச்சு. ரொம்ப சங்கட குஸ்கா வச்சேன் அண்ணே. Yeah. I think the first time we were all doing a scene together with Percy sir. Tata. Tata. நீங்க okay. அண்ணே நான் நான் ஏதாவது பேசுறேன்னா அவங்கள உங்களை டீம்ல எடுத்துக்காதீங்க. இல்ல சரி இப்போ உங்க சரி மேம் நீங்க சொல்லுங்க மேம். உங்க டீம் வந்துறேன் நான். தாத்தா actually. ஆமா. இவங்க கூட ஃபர்ஸ்ட் சீன் பண்ணப்போ இவங்க மூஞ்சி பார்க்கவே முடியல எங்களால பிகாஸ் அவங்களும் ரொம்ப ஷை ஆக்சுவலி. இந்த போட்டோல தான் இருந்திருக்காங்க பட் செட்ல ஆஃப் கோர்ஸ் இஸ் அலைவ் ஸோ இட் வாஸ் ரியலி ஆக்வர்ட் ஃபார் ஹிம் ஆல்சோ. ஸோ ஷை ஆக்சுவலி. ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணாங்க. We were also like, Tata, you ready? Okay, come on. ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெய்லர் வரக்கூடிய டைலாக்ஸ் என் மச்சானுக்கு கவட்டை கீழே பெருசாக ஒரு மச்சான் ஒன்று அந்த அந்த ஒரு டைலாக்ஸ்லாம் முத நீங்கள் அஸ் அ ப்ரொடியூசராக கேட்டிருப்பீங்கல்ல, இல்லைனா நரேஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் எப்படி இருந்தது? இது வந்து ஒரு அடல்ட்டாக கன்வேயாகவும் தப்பாக கன்வேயாகவும் நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம். இது வந்து டபுள் மீனிங்காகவே எவ்வளோ படங்கள் ஓப்பனாக வந்திருக்கு. இது ஓடிடும்னு எவ்வளோ படங்கள் எடுத்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில் வெறுக்கப்பட்டும் இருக்குது. அந்த பட்சத்தில் இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் என்ன நினச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக நீங்கள் இப்போ டைலாக் நீங்கள் தனியாக பார்க்குறதுனால தான் உங்களுக்கு வந்து அது வேற மாதிரி தெரியுது. அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். நான் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் அப்படின்னு யாராவது எங்கேயாவது சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் தோற்றும், ஆனால் இந்த படம் ஜெயிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதை வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கோம். அந்த ஷாக் வேல்யூ வரக்கூடாதுன்றதுக்காக தான் ட்ரெய்லரில் நாங்கள் அது தெளிவாக என்னன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, இதுதான் இது இப்படி வந்து பாருங்க, இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோன்றது கான்செப்டுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. அந்த ஷாக் வேல்யூ வந்து நான் UAE 16+ கொடுத்து வந்தாதான் ஐயோ அப்படின்றது இது இல்லை. இது ஏ தான். இந்த ஏக்கான காரணம் இது மட்டும் தான். இது தவிர வேற எதுவுமே இல்லை. படம் ஆரம்பிச்சா அடுத்த 2 மணி நேரத்துக்கு நான் ஸ்டாப் லாஃப்டர் ரயாட்டா போயிட்டு இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. அதனால அப்படி படமா நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க ட்ரெய்லர் வச்ச ஒவ்வொரு டயலாகுமே ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன்ல ஹவ் இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கு படத்துல தான். இப்போ அது நான் எங்கே ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அந்த ட்ரைலர்லேயே ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். ஒட்டுமொத்த படத்தோட கண்டென்ட் அந்த ஒன் வேர்டு தான். ஆனால் அதை செம்ம காமெடியாக மாற்றிருப்பீங்க. மை ஃபாதர் பென் ஸ்ட்ரைட் அப்படின்னு. நான் ஷாக் ஆகிட்டேன். நான் என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயத்தை அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இருந்தேன். எனக்கு இன்னும் ஒரு காமனான கொஸ்டின் இருக்குது. இது டைரக்டர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், பட் உங்ககிட்ட கேட்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆக்டர்ஸ் தாண்டி காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முனிஷ்காந்த்லேருந்து பாலசரவணன்லேருந்து நிறைய பேர் காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதிகப்படியான காமெடி ஆக்டர்ஸ் வச்சு அதிகப்படியான காமெடிகள் இருந்தால் ஒரு அடல்ட்டான இல்லைனா ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் கூட காமெடி கண்டென்ட்டாக மாறிடுன்ற ஹோப் இருக்கானுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் சொன்ன மாதிரி அந்த ரீமேக் அவர் பார்த்து அந்த டைரக்டர் நானும் தான் வந்தபோது இது வரைக்கும் ஸ்டோன் பெஞ்சில் நாங்கள் வந்து காமெடி படம்னு ஒன்று பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக இது எங்களோட 16வது படம் இல்லை. மேயாத மனசு ராம்காம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானரில் ஒவ்வொன்று ட்ரை பண்ணியிருக்கோம். சிலது வெற்றி அடைஞ்சிருக்கு, சிலது தோல்வி அடைஞ்சிருக்கு. பட் ஆனால் எங்களோட முயற்சியில் நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அது காம்ப்ரமைஸும் கிடையாது. பண்ணோம், நம்ம நம்பி ஒரு USPக்காக ஒரு படம் பண்ணோம். மக்களுக்கு சிலது ஏற்றுக்கிறாங்க, சிலது ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அதில் நாங்கள் போயிடுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் வந்து அந்த கான்செப்ட் மட்டும்தான் ஹீரோ, வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து இத்தனை கேரக்டர்ஸ் கொண்டு வரணும், இவங்க வரப்போகிறாங்க, எதுவுமே எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது ரொம்ப ஆர்கானிக்காக நடந்த விஷயம். இது நானும் இளங்கோவும் உட்காந்து பேசுகிறோம். முதல் கான்வர்சேஷன் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நானும் கார்த்திக் சுப்ராஜ் இளங்கோ உட்காடுறோம். கார்த்திக் சுப்ராஜ் அவர் சொல்கிறாரு, ரியல் பிரதர்ஸ் நம்ம தான் வைபவும் சுனில் இருக்காங்களே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா வைபவ் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஏன்னா மேயாதம்மான்லேருந்து வி ஆர் வெரி க்ளோஸ். செம்ம ஐடியாப்பா அப்படின்னு போயிட்டு படமே போட்டு காட்டுறது தான் ரெடியாக இருந்துச்சு. ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தாலும் படம் இருந்துச்சு. போட்டு காமித்தோடனே மொதல் அந்த 5 நிமிஷத்தில் வைபவம் அவங்க அண்ணனே என்னை திரும்பி பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் என்னடா படம் அப்படின்னு நான் சொன்னேன், பாருங்க அப்படின்னு. படம் பார்த்து முடிச்சோடனே சூப்பர் தலைவா பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. நான் ஒன்றே தான் சொன்னேன், உங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். மரியாதை நிமித்தமாக நம்ம அதை பண்ணிடணும். அவர் மிகப்பெரிய டேரக்டர் in தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஓகே ஆல் ஓகேன்னு இவ்வளோ தான் படம். பிரதர்ஸு
வைபவ் அண்ணா வந்துட்டாங்கன்றது தான் நாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் இங்க நடந்த எல்லா விஷயமுமே இவங்க வந்தது இல்ல இத்தனை காஸ்ட் வந்தது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கான விஷயம். இவங்க எல்லாம் வச்சு இது பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. நிறைய பேர் அந்த லைன் சொல்ல சொல்ல இதுல உள்ள பாதி பேர் நாங்க இந்த படத்துல இருந்தே ஆகணும்னு வந்துட்டாங்க. நம்பி வாங்க சந்தோஷமா சந்தோஷமா போங்க. போங்க அவ்வளவுதான். வாங்க பழகலாம் வாங்கன்னு தான் சொன்னேன் முதல்ல. அது கடைசியில turned out to be beautiful. That's how there is a big cast in the film. இங்க ரியலா மேம் ஒரு சில பேர் பேசுறது தான் நம்மளுக்கு வந்து காமெடியா இருக்கும். சொல்லப்போனா அது வைபவ் பிரதர் பேசிட்டே இருப்பாரு. அவர் ஒரு சென்டென்ஸ் ஒரு ஆரம்பிக்கிறாருன்னா முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றாரு. அதை விட அண்ணன் சுனில் அவரும் அப்படிதான். அவர் 2 வார்த்தை பேசினாலும் நமக்கு சிரிப்பு வந்துடும். அப்படின்றப்போ செட்டில் அவங்க பேசுறது அந்த நம்மளுக்கு நடிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகல, சிரிச்சிட்டே இருப்போம்ல. நம்ம ஏதோ ஒரு எமோஷனல் சீனோ ஆர்எல்ஸ் அங்கே நடிச்சே ஆகணும். அதாவது எப்படி சொல்ற ரோல் சொன்னதுக்கப்புறமா நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அவங்க பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு அது டிஸ்டர்ப் ஆகி சிரிச்சிட்டு இருப்போம். அது மாதிரிலாம் இருந்தது அவங்களுக்கு அங்கே செட்டில். யா ஆஃப் கேமரா சுனில் சார் ரொம்பவே ஃபன்னி. ஆன் கேமரா கூட ஆப்வியஸ்லி. பட் அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் நான் சொன்னேன்ல சீரியஸ் வித் லாஃபிங் அட் தேர் திங் பட் சீரியஸாக தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆஃப் செட் தான் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க இந்த சுனில் சார். யா பட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஃபன்னி. நான் ரொம்ப சிரிச்சது ஆக்சுவலி பாலா சார் ஒரு ஜோக்ஸ்க்கு. அவங்க ஸ்பான்டேனிட்டி கிரேசி. ட்ரெய்லர்ல ஒரு ஜோக் இருக்கு விச் இஸ் ஆக்சுவலி ஸ்பான்டேனியஸ், அந்த ஸ்கிரிப்ட்ல இல்ல. அந்த முனிஷ்காந்தன் சார் அந்த ஒரு லேடியை பார்த்து சொல்லுவாங்க பாப்பா, அது நீ பாப்பா சொல்றதுனே தப்பு. ஃபர்ஸ்ட் அந்த சீன் பிரேக் பண்ணதே நான் தான் லாஃப் பண்ணிட்டு. ஹீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் அண்ட் ஹீஸ் ரியலி ஃபன்னி. கிங்ஸ்லி சார் ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடும். அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்பப்போ பார்த்து கேட்பாங்க எதுக்குமா சிரிக்கிறது தெரியல சார், உங்க மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு வருது, சாரி சொல்றேன். So I think some people definitely have that effect on me. Vaibhav, Sunil, they're very, very professional and very, I won't say that about Sunil actually. Sunil sir is really funny. Vaibhav sir is very serious. He does his job. He goes, promotions are fun பண்றாங்க. Setல full focused. சரி இந்த ரோலுக்கு இப்போ கொடுத்தா நான் நடிச்சிருவேன்டா. எனக்கு அப்புறம் லேட்டராக தான் தெரிஞ்சது. No, I wouldn't swap with anybody. I love my role. I would never swap with anybody. இப்போ பாருங்க அண்ணா உங்களுக்கு எனக்கு இந்த கேரக்டர் இந்த சாமி ரோலுக்கு பதிலா இந்த ரோல் கொடுத்தா நடிச்சிருப்பேன்டான்னு யார் ரோலை சொல்லுவீங்க நீங்க? ப்ரொடியூசர் ரோல். பயங்கர சேஃபான ஆன்சர்னே. இதை வேற யாரும் பண்ண முடியாது. இப்போ நான் படமும் பார்த்துட்டோம், எங்களால் அதை யோசிக்கவே முடியாது. இந்த குவாலிட்டிஸோட கேரக்டரைசேஷனுக்குள்ள என்னால் ஃபிட் ஆக முடியுமான்ற விஷயம் எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் நடிக்க வந்திருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வெர்சாட்டிலிட்டி இருக்குன்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இதுக்குள்ளே எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் எனக்கு ஃபிட் ஆகும். ஓகே, நான் முதல்ல நீங்கள் பேசுகிறப்ப சாரி ஃபார் இன்டரப்ட்னு உள்ளே வர நினச்சேன். அப்படியே ஃப்ளோவாக பேசினால மறந்துட்டேன். நீங்கள் அதான் முதல்ல சொன்னீங்க நம்ம இளங்கோராம் பிரதர் வந்து கதை சொல்லிட்டு இருந்தார், பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வைபவ் சார் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க. அந்த நரேஷன் ஒன்று இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நரேஷன் வைப்பாங்க. ஒரு சில பேர் அவங்களோட ரியல் ஸ்டோரி அப்படியே ரியாலிட்டியாக ஒரு சில பேர் நரேட் பண்ணுவாங்க. எப்படி இவர் படம் காட்டுறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு நரேட் பண்ணார் இந்த கதை? இதுக்கு படமாக பார்த்துட்டு படமாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டீங்க. ஓகே, படம் ரெடியாக இருந்துச்சு. ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்துச்சு. சேஞ்சஸ் இருக்கும்ல. இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் எடுத்த ஃபிலிமுக்கும் இங்கும் ஏதோ சேஞ்சஸ் இருக்கும்ல. 100% சேஞ்ச் இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்கன் இஸ் அன் ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம். இட்ஸ் நாட் இப்போ நம்ம எடுத்துருக்க படம் அது கிடையாது. அங்கேக்கு என்னவோ அதை பண்ணியிருக்காங்க. அதில் இந்த சேம் கான்செப்ட் அங்கேயும் அங்கங்கே உங்களுக்கு சின்ன லாஃப்டர் மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் அந்த ஃபேமிலி இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் போகும்போது கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கும். இப்போ கோர் ஸ்ட்ரக்சரை மட்டும் எடுத்து நம்மளோட சினிமாக்காக அடாப்ட் ஆகி பண்ணி தான் இவ்வளோ கேரக்டர். நம்ம சினிமா கல்ச்சருக்கு நம்ம ஊர் கல்ச்சருக்கு அடாப்ட். ஏன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் அங்கே கிடையாது, அங்கே ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி. ஸோ இதில் ரைட்டர் பாலாஜின்னு ஒருத்தரும் இருந்தார். அவருமே ஹீ பிளேட் அ வெரி வைட்டல் ரோல் இன் அடாப்டிங் டு த கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அவர்கிட்ட ஒரு பியூட்டி என்னன்னா, அவர் எங்களுக்கு ஏற்கனவே ட்ரிபிள்ஸ்ன்னு ஒரு நாங்கள் ஹாட்ஸ்டாரில் ஒரு சீரிஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இட் டிட் வெரி வெல். ஒரு போக்கில் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இல்லை உண்மை தானே, பார்த்துருக்கீங்களா? அது பார்க்குறது உங்களோட உரிமை. அது ஆக்சுவலாக படம் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அது வேற வழி இல்லை. ஸோ அதில் வந்து பெருசாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, அவரோட டயலாக்ஸ் ரைட்டிங் வந்து ஒரு 30 to 40% வந்து கிரேசி மோகன் சார் ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம எல்லாருமே கிரேசி மோகன் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவர் விட்டுட்டு போன வேக்யூமை வந்து யாராலையும் ஃபில்லே பண்ண முடியாது. அது வந்து லெகசி. பட் இந்த படம் பாருங்கள், ஒரு 40% நம்ம கிரேசி மோகன் சாரோட ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. அதுவே ஒரு புது டைமென்ஷன் கொடுக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயலாக்கு. அதுக்கு பாலாஜி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி. ஷூட்லாம் எங்கே மேம் எடுத்தது? ஆக்சுவலாக வந்து நான் அது பார்க்குறப்ப படம் பார்க்குறப்ப
ஒரு ரூரல் ஏரியா ஊர் சைடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஷூட் எங்க எடுத்தது? இது வந்து ஷெட்டா? ஷெட்டா? இல்ல வீடு வந்து ஷெட்டா அப்டேட் பண்ணிங்களா? செட் சொல்றீங்களா? செட்டா? ஓ இருக்கு. சாரி எனக்கு ஷெட்டா ஆமா கார் ஷெட்லாம் எடுக்கலையே நான் அது ஆமா. ஓ இல்ல ஷெட்ல எடுக்கல. சாரி ஐ அம் ஜஸ்ட் ஜோக்கிங். வீட்ல தான் எடுத்தாங்க. ஆனா தாம்பரம்ல ஒரு வீட்ல எடுத்தாங்க. அது ஏதோ ஒரு 100-year-old ஹவுஸா. ஸோ அங்கதான் எடுத்தாங்க. 25 days ஒரே வீட்ல ஷூட் பண்ணோம். இட்டலி, பாரிஸ், ஜப்பான் இங்கெல்லாம் ரீமேக் பண்றாங்கன்னு சொன்னாங்க. நானும் நினைச்சிட்டேன் ஓ லொகேஷன் ஷூட்டு, ஃபாரின் ஷூட்டு, சுவிட்சர்லாண்ட்ல ஐஸ் சாங்கு. ஒரு தாம்பரம்ல ஒரு வீட்ல பூட்டிட்டு இங்கதான் ஷூட் நடக்கும் சொன்னாங்க. ஓகே சார் சொன்னோம். இல்ல அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ உங்களுக்கு சுவிட்சர்லாந்து சாங் ஸ்கேட்டிங் அப்ப வந்து நீங்க 1990ல இருந்து 2005 வரைக்கும் நீங்க ஹீரோனா இருந்தீங்கன்னா 100% சாங்ஸ் உண்டு. இந்தியா தவிர எல்லா கண்ட்ரியும் இருக்கலாம் நீங்க. இல்ல டெபியூனா ஒரு சாங், ஒரு டான்ஸ், ஒரு இருக்கும். டெபியூல தாமரம்ல போட்டு இது டெட் பாடி இது இப்படிதான் இந்த கதை சொல்லும்போது நீங்க இந்த சாங் இதெல்லாம் உங்க லைன்ல இருந்துச்சு. இந்த டைரக்டர் ஏமாத்திட்டாரா? இதெல்லாம் சொல்லிட்டு I'm joking. இத முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா டைரக்ட் ரைட் பண்றப்பாரு மேம். இல்ல இதுல சாங் இருந்தா ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த மாதிரி டான்ஸ் சாங் எல்லாம் இருந்தா இல்ல. ஆக்சுவலா என்னன்னா இது கான்செப்டா இட் இஸ் a semi rural semi urban setup. அது வந்து ட்ரெய்லர்ல பட் கிராஃப்டபிள் என்னன்னா ரொம்ப ஓவரால் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கிடையாதுல்ல. இல்ல நான் சொல்றது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெரிட்டரி சொல்றேன். ஏன்னா அப்பதான் அந்த ரிலேட்டபிலிட்டி இருக்கும். பட் விஷுவலி அது கன்வே ஆயிருச்சு. பட் நாங்க ஷூட் பண்ணது தாம்பரத்துல தான். பட் ஊரா நாங்க பொசிஷன் பண்ணி பிளேஸ் பண்ணிருக்கிறது தஞ்சாவூர், ஒரத்தநாடு இந்த மாதிரி ஒரு வீடு தான். அது அங்க நடக்கிற ஒரு விஷயம் தான். பெருசு படம் எதுக்காக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்காக பார்க்கணும். இது பார்த்தா இனிமேல் இப்படி ஒரு தாக்கம் வரும். நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஏ சர்டிஃபிகேட்னாலே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அதை தாண்டி என்ன ஒரு ஆஸ்பெக்டுக்காக பெருசு அப்படிங்கிற படம் பார்க்கணும்? இல்லை 100% ஃபஸ்ட்டு பாயிண்டில் நான் இனிமேல் நிற்பேன். ஏன்னா டைமென்ஷன் ஆஃப் ஏ படத்தை இங்கே நாங்கள் உடைக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த அடல்ட் சர்டிஃபிகேட், இட்ஸ் அபவுட் த ஃபிலிம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்கலான்னா அவங்க என்ன வேணால் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்றது, அது கண்டிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது காமெடி ஒரு 2 மணி நேரம் வந்தோன்னா, ஏன்னா உலகத்தில் யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஒரு தியேட்டருக்குள்ளே போகிறோன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியல. அதாவது மக்களோட என்ன சொல்கிறது தாட் ப்ராசஸ் அப்படி தான் மாறிட்டு வருது. என்னை ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்னோட வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து என்னை தள்ளி வச்சுட்டு என்னை கொஞ்சம் என்கேஜிங்காக ஏதோ ஒன்று பண்ணி அனுப்புங்க. ஏன்னா நிஜ வாழ்க்கையில் இதை என்னால் பண்ண முடியாது. அதைத்தான் நாங்கள் வந்து ஹீரோ வர்ஷிப்லேருந்து, பாட்டுலேருந்து, காமெடியிலேருந்து, லவ்லேருந்து எல்லாமே அவ்வளோதான் பண்ணுறோம். அப்படிப்பட்ட நீங்கள் கொடுக்குற 190 ரூபாய்க்கு சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து 2 மணி நேரம் நல்லா உட்காந்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக போங்க. அதுக்கு கேரண்டி இந்த படம். ஓகே மேம், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேம்? சேம்ங்க. पैसा वसूल. உங்களுக்கு पैसा காமெடி वसूल. पैसा पैरागन चप्पल, पैरागन ऑफिस चप्पल, पैसा वसूल. பைசா வசூல் அவ்வளவுதான். ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க எதுக்கு தான் இந்த படம் போனோம். பண்ணீங்கன்னா எனக்கு பணம் கேட்காதீங்க. பட் யூ வோன்ட். இட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஆனா ஐ திங்க் வந்து நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், என்ன கேரக்டர் ஸ்வாப் பண்ணிக்கிறீங்கன்னு. ப்ரொடியூசர் அவங்க ரோல அவங்க ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? இல்ல அவங்க தான் வந்து பெஸ்ட்டுக்கு பைசா வசூல் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இல்ல பைசா வசூல். ஐயோ ப்ரொடியூசருக்கு ஹோப்ஃபுல்லி நான் ஆடியன்ஸுக்கு சொல்றேன். டெஃபினெட்லி இட்ஸ் a bang for your buck. Bang for your buck. But தமிழ்ல மட்டும் இல்ல, இங்கிலீஷ்லயும் இப்படிதான் இருக்காங்க. நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் வார்த்தைகளை இல்ல. இல்ல just man, you want to enjoy a good film with your kids left at home for once, because you deserve a good film that's not slapsticky, that's actually made for adults. வாங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, பாப்கார்ன் சாப்பிடுங்க. பாப்கார்ன் க்கு பைசா எல்லாம் we won't give. You buy your own popcorn, but please come watch March 14th. இதுக்கு முன்னாடி நடுவுல ஏதோ இங்கிலீஷ்ல ரொம்ப பெருசா பேசுனீங்க, அது கொஞ்சம் தமிழாக்கம் அது பண்ணுங்க. நான் ஒண்ணும் ரொம்ப புரியலையப்பா. பேசிட்டேன் ஆல்ரெடி. சோ நீங்க பெருசு just March 14th வந்துட்டு பாருங்க. பெருசா இருக்கும் சினிமா. ஓகே மேம், தேங்க்யூ. கண்டிப்பா பெருசு முடிஞ்சோடனே
போஸ்ட் ரிலீஸ் நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம்னா உண்மையாகவே நான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெருசு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. Thank you.